என்னை பொறுத்தவரை சத்தியமங்கலத்திலே போட்டியிட்டேன். போட்டியிடுகிற போது அவரிடத்திலே கேட்டேன், எனக்கு சத்தியமங்கலம் புதிய தொகுதி எப்படி நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன். அங்கு காங்கிரஸ் அதிகமாக இருக்கின்ற இடம், தாளவாடி, கர்நாடகத்தை சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது. ஆகவே இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குமே என்று அவரிடத்தை கேட்கிற போது, என் பெயரை சொல், நீ வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னார். நாங்களும் அதை நம்பி அவருடைய பெயரை உச்சரித்து தான். உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு சார்? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு தான் ஆகுது. நிறைய சீனியர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வயதுல முதிர்ந்தவங்க, அரசியல்லையே இருக்கிறவங்க நினைப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து தொகுதி மாறி இன்னொரு இடத்துல உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவர் நினைச்ச அளவுக்கு நம்பிக்கையை பெற்றது, நீங்க அவர் பேரை சொல்லி நின்னது, அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி? என்ன காரணம் என்று சொன்னால், அதில் ஏறத்தாழ ஒரு 14 பேர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். செய்கிற போது அந்த வேட்புமனு செய்கின்ற விலையெல்லாம் அழைத்து நீங்கள் பேசுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னார். உங்களுக்கு வேட்பாளராக உங்களை நான் அறிவிக்கிறேன், நீங்கள் சென்று அவர்களெல்லாம் சரி செய்து தேர்தலில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று எங்களிடத்தில் குறிப்பிட்டார். அப்போ அவர் வாழ்த்து விட்டு சென்றார். நான் சொன்னேன், இங்கே எல்லாம் காங்கிரஸுடைய பகுதியாக இருக்கிறது, நானும் புதியவன், எனக்கு இந்த பகுதியை அறிமுகம் இல்லை என்று சொல்கிற போது, என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறலாம் என்று சொன்னார். அவர் பெயரை உச்சரித்தேன், வெற்றி பெற்றேன். அதுதான் உண்மையான நிலை.